பெண்மை உயிரை காக்கும், உயிரினை சேர்த்திடும், உயிரினுக்குயிராய் இன்பமாகிடும், உயிரினும் இந்த பெண்மை இனிதடா, ஊது கொம்புகள் ஆடுகளி கொண்டே. மகாகவி பாரதியார். ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சிவப்பு அரிசியில செஞ்ச இடியாப்பம். நான் அதுக்கு கடையில் வாங்கின இடியாப்பம் பொடியில் தான் இதை செய்ய போகிறேன். வீட்டிலையே நம்ம இதை அரிசியை வாஷ் பண்ணி காய வச்சு மில்லில் கொடுத்து அரைக்கலாம். பட் அது கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் ப்ராசஸும் ஜாஸ்தி. பட் எப்போவுமே ஹோம் மேட் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட்டு தான். பட் இப்போதைக்கு கடையில் வாங்கின மாவுலேயே எப்படி ஈஸியாக இடியாப்பம் பண்ணலான்னு பார்க்கலாம். நீங்கள் பேக் வாங்கும் போதே அது ரோஸ்டட் ரைஸ் ஃப்ளார்னு பார்த்து வாங்கிக்கோங்க. அப்படின்னா நம்ம அந்த மாவை திருப்பியும் நம்ம வறுக்க வேண்டாம். அப்படி இல்லாமல் அது அன்ரோஸ்டட் ரைஸ் ஃப்ளாராக இருந்தது அப்படின்னா நீங்கள் எவ்வளோ மாவில் இடியாப்பம் செய்ய போகிறீங்களோ அந்த குவான்டிட்டியை மட்டும் எடுத்துக்கிட்டு லோ ஃப்ளேமில் அதை ஒரு 3 minutes வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ஸ்டெப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு வைட் மிக்சிங் பவுலில் நான் இன்னைக்கு 3 கப் இடியாப்பம் மாவு எடுத்திருக்கேன். ஸோ மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஆனால் நீங்கள் இப்போ இந்த இடியாப்பம்மை ஜஸ்ட் தேங்காய் ஜீனி மட்டும் போட்டு சாப்பிட போகிறீங்க, இல்லை தேங்காய் பால் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா உப்பு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, இல்லை உப்பு போடாமையும் இருக்கலாம். பட் இப்போ நீங்கள் ஏதாச்சும் குருமாவோட இல்லை ஸ்டியூ அந்த மாதிரி கறி ஆர் கிரேவியோட இதை சர்வ் பண்ண போகிறீங்கன்னா மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ அடுத்ததாக நம்ம தண்ணி இப்போ நல்லா கொதிக்க வைக்கணும். தண்ணியோட அளவு என்னன்னா 3 கப் மாவுக்கு நான் 4 கப் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஸோ மாவு பிசையும் போது இப்போ நான் எடுத்துக்கிட்ட 4 கப் தண்ணியுமே ஃபுல்லாக கரெக்டாக இருந்தது. அதே மாதிரி மாவு எந்த கப்பில் நம்ம அளந்துக்கிட்டோமோ அதே கப்லேயே தண்ணியையும் அளந்துக்கலாம். ஸோ இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டே நம்ம மாவில் சால்ட்டு போட்டிருந்தோம் இல்லையா, அதை இப்போ தண்ணி சேர்க்காம அந்த சால்ட்டை மாவு ஃபுல்லாக கொஞ்சம் நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சில பேர் தண்ணியிலேயே உப்பு போட்டு அதை பாயில் பண்ணி அதை மாவோட மிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் அப்படி செய்யும்பொழுது சில டைம் நம்ம எல்லா தண்ணியையுமே யூஸ் பண்ண மாட்டோம். அதனால அந்த உப்போடைய அளவும் மாவோட அளவும் கொஞ்சம் டிஃபர் ஆகிற மாதிரி ஆகிடும். அதுக்கு பெட்டர் நம்ம மாவுலேயே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தண்ணியை ஒரே டைம்லேயே 1 டம்ளர் 1/2 டம்ளர்னு ஊற்றிட வேணாம். கொஞ்சம் கொஞ்சமாக அதை பார்த்து பார்த்து ஊற்றிக்கோங்க. அதே மாதிரி அதோட கன்சிஸ்டன்சி எந்த மாதிரி இருக்குது, தண்ணியாக இருக்கா இல்லை கொஞ்சம் திக்காக இருக்காங்கிறத பார்த்துக்கிட்டு தண்ணியை ஆட் பண்ணணும். கொஞ்ச நேரத்தில் அப்படியே மாவும் சரி தண்ணியும் கொஞ்சம் வார்ம் ஆகிடும். ஸோ நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு அந்த ஒரு வார்ம்னஸ் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் கையிலேயே அதை நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இடியாப்பம் புளியும் போது அந்த மாவு பிரேக் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம மாவு பிசைறதுல தான் ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்ணணும். நம்ம எந்த அளவுக்கு அதை சாஃப்டாக நல்லா நல்ல ஃபுல் ப்ரெஷர் கொடுத்து அதை எந்த அளவுக்கு மாவை நம்ம பிசைகிறோமோ அந்த அளவுக்கு இடியாப்பம் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், அது உடையாது. ஃபைனலாக நம்மளோட இடியாப்பம் மாவை சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம இடியாப்பம் பிழிவோம் இல்லையா, அதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் அதில் அப்படியே ஜஸ்ட் அதில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ நீங்கள் தேங்காய் ஜீனி வெல்லம் போட்டு செய்ய போகிறீங்க அப்படின்னா நெய்யை சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயையே அதில் நல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்படி செய்யும் போது கொஞ்சம் ஈஸியாகவே அதை நம்ம ப்ரெஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் ஹார்டாக இல்லாமல் கொஞ்சம் ஈஸியாக சாஃப்டாகவே அந்த இடியாப்பம் அழகாக வந்துடும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இல்லை இந்த மாதிரி வுட்டு இல்லை எந்த மாதிரியான ஒரு இடியாப்பம் மேக்கரில் செஞ்சாலுமே இந்த மாதிரி ஆயில் இல்லைன்னா கீ அப்ளை பண்ணியே நம்ம பண்ணலாம். அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக மாவை ஈர துணியில் அதை நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கணும். இப்படி வைக்கிறதுனால மாவு மேலே அப்படியே ட்ரை ஆகாது. ஸோ எப்போவுமே மாவு ஒரே மாதிரியான அந்த சாஃப்ட்னஸோடையே இருக்கும். இப்போ ரொம்ப அழகாக சூப்பராக இடியாப்பம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணியை பாயில் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இதை நம்ம தட்டெல்லாம் உள்ளே வைக்கும்போது கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் குக் ஆகும், அதே மாதிரி குயிக்காகவும் ஆகும். ஸோ எல்லா தட்டிலையுமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. அடுத்தது இனிமேல் நம்ம இட்லி பாத்திரத்துக்குள்ளே வைக்க வேண்டியதான். தண்ணியும் கொஞ்சம் நல்லாவே கொதிச்சிருச்சு. அப்படியே எல்லா பிளேட்ஸையும் உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம மீடியம் ஃப்ளேம்லையே ஒரு 13 நிமிஷம் வச்சா போதும்.
அது ஒவ்வொரு கேஸ் ஸ்டவ்வுக்கும் அது ஒவ்வொரு மாதிரியான டைம் டிஃபர் ஆகும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய டைமை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபயரில் பண்ணுறப்ப அது கொஞ்சம் ரொம்ப குயிக்காகவே வந்துடும், இட்லி இடியாப்பம் இந்த மாதிரி எல்லா ஐட்டமுமே. பட் இதில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆகும். ஸோ இப்போ குக்கிங் டைம் முடிஞ்சிருச்சு. இதை எப்படி நம்ம செக் பண்ணணும்னா, கொஞ்சமாக அந்த இடியாப்பம் எடுத்து நம்ம பார்த்தோன்னா மாவாக அப்படியே கையில் ஒட்டக்கூடாது. அப்படின்னா இடியாப்பம் பர்ஃபெக்டாக குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி நம்ம கரெக்டான அளவை தண்ணி சேர்த்து பர்ஃபெக்டாக அதை நம்ம மிக்ஸ் பண்ணினதுனால துணியில் ஒட்டாமல் சூப்பரான இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. இந்த இடியாப்பம் கூட குருமா, ஸ்டியூ அந்த மாதிரியான சைட் டிஷ் தான் இதுக்கு சர்வ் பண்ணுவாங்க. பட் இதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம இன்னைக்கு மீன் குழம்போட தான் இதை சர்வ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இது நாங்கள் ஒரு முருகன் கோயிலுக்கு போயிருந்தப்போ இந்த மாதிரியான ரெட் ரைஸ் இடியாப்பம் கூட புளிக்குழம்பு வச்சுருந்தாங்க. அந்த புளிக்குழம்புல கத்திரிக்காய், முருங்கைக்காய் சேர்த்து புளிக்குழம்பு. ஸோ அது சாப்பிட்டப்போ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்தது. ஆனால் நம்ம ஏன் புளிக்குழம்புல செய்யணும், ஓகே மீன் குழம்புல ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் டைம் நாங்கள் மீன் குழம்போட ட்ரை பண்ணி பார்த்தப்போ டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா புளிக்குழம்போட ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக மீன் குழம்போட ட்ரை பண்ணி பாருங்க. அதுவும் முதல் நாள் வச்ச மீன் குழம்போட ட்ரை பண்ணுங்க. ரொம்பவே டேஸ்டியாகவும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. ரெட் ரைஸில் நிறைய கால்சியமும் மெக்னீஷியமும் இருக்கிறதுனால நம்மளுடைய போன் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. அதோட இது சூப்பர் டூப்பர் வெயிட் லாஸ் ரெசிபி. டயபெட்டிஸ் கண்ட்ரோல் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி கொலஸ்ட்ராலையும் கம்மி பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.